வணக்கம், நான் உங்கள் சங்கவி. மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் தொடர்ச்சியாகவும் இன்றைக்கு நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. தற்பொழுது நாங்கள் ஒவ்வொரு செய்திகளாக பார்க்கலாம். நேற்றைய தினம் 5 புதிய ஆளுநர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய முன்னிலையில இந்த பதவி பிரமாணம் நடைபெற்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மத்திய மாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபகோன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வடமாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக உத்தியோகபூர்வமாக வெளியாகாத ஒரு செய்தியாக பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு விடயம் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் தான் அடுத்த ஆளுநர் அப்படி என்று சொல்லி, அந்த வகையில் தற்பொழுது குறிப்பிட்ட நபர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களே ஆளுநராக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். நிச்சயமாக இதுவும் கூட நிறைய பேருக்கு, எங்களுடைய தமிழர் பகுதியில நிறைய பேருக்கு அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது எதிர்பார்க்காத ஒரு விடயமாகத்தான் இருக்கும். காரணம், அதாவது குறிப்பிட்ட நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் பதவிக்கு வந்ததானது எங்களுடைய தமிழர் பகுதியை சேர்ந்த அரசியல்வாதிகளை ஆட்டம் காண வைக்கப் போகின்றது என்று கூட சொல்லலாம். அதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது, அதனை நான் தொடர்ச்சியாகவும் சொல்லுகின்றேன். அதனைத் தொடர்ந்து சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திர தென் மாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். இந்த வகையில் இந்த புதிய ஆளுநர்கள், இந்த 9 புதிய ஆளுநர்கள் ஜனாதிபதியால் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக சப்ரகமுக மாகாண ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை ஜனாதிபதியினுடைய செயலக வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எங்களுடைய வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டது ஏன் இந்த பகுதிகளை சேர்ந்த தமிழர் பகுதிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஆட்டம் காண வைக்கப்பட போகின்றது அப்படின்னு சொல்லி. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஒரு சில கால பகுதிகளுக்கு முன்னதாக ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக அரசு சேவையில் இருந்து கொண்டிருந்தவர் தான் இந்த நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவரினுடைய இறுதி காலத்துல, அவருடைய சேவையினுடைய இறுதி காலத்துல வெறும் 3 மாதங்கள் மட்டுமே அவருக்கு அந்த சேவை பணியாக இருந்த ஒரு காலப்பகுதியில ஒரு சில அரசியல் பிரமுகர்களினுடைய விரும்பத்தகாத செயல்களுக்கு அதாவது அதுக்கு உடன்படவில்லை என்கிற ஒரு காரணத்தினால், அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது மோசடி சம்பவங்களாக இருக்கட்டும், ஏனைய வேறு விதமான ஒரு விரும்பத்தகாத செயல்களாக இருக்கட்டும், அவை அனைத்துக்கும் குறிப்பிட்ட இந்த தற்பொழுது ஆளுநராக இருக்கக்கூடியவர் அந்த காலப்பகுதியில துணை போகாத ஒரு காரணத்தினால, அரசியல் பின்புலத்தினால ஒரு வேறு மாவட்டத்துக்கு அவரை இடமாற்றம் செய்கின்றார்கள். அப்படி இடமாற்றம் செய்கின்ற நிலையில அவர் தன்னுடைய பணியில இருந்து ஓய்வு பெற்று செல்கின்றார். இப்படியாக நான் உங்களினுடைய ஒரு தலையீட்டால ஒரு நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்னொரு பிரதேசத்துக்கு இடமாற்றம் செய்து போற அளவுக்கு நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, ஆகவே நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றேன் என்று சொல்லி நேர்மையாக பணி விலகிய ஒருவர், ஓய்வு பெற்ற ஒருவர், அவருடைய ஒரு காணொலி, ஒரு நேரலை ஒன்று, நான் நேரலையிலே அவருடைய ஒரு பேட்டி ஒன்றை ஐபிசி தமிழர் நினைக்கிறேன், அந்த ஒரு காணொலியிலே நான் அவர்களினுடைய ஊடக காணொலியிலே பார்த்திருந்தேன். அதிலே அவர் ஒரு விடயம் சொல்லுகின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டு தென்னை மரத்தில் இருந்து விழுந்த தேங்காய் ஒன்று வீதிக்கு வந்திருந்தால் அந்த வீதியில் தானே இருக்கிறது என்று சொல்லி கூட நாங்கள் அதனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல மாட்டோம், மாறாக அந்த தேங்காயை எடுத்து உரிய காணிக்குள்ளே போட்டு விட்டுத்தான் செல்வேன், அப்படியாகத்தான் நான் வளர்ந்தேன், அப்படியாகத்தான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்ற அந்த ஒரு விடயம் எனக்கு நிச்சயமாக பிடித்திருந்தது. உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால், அப்படி ஒரு நேர்மையான தற்பொழுது பதவியில் இருப்பவர்கள் அவ்வளவுக்கு நேர்மையானவர்கள் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆகவே நிச்சயமாக குறிப்பிட்ட ஆளுநரின் கீழ் இனி வரப்போகின்ற யாழ்ப்பாண நடவடிக்கைகள் என்றது எல்லாமே சிறப்பாகத்தான் அமையும். அந்த வகையில் அவர் கிளிநொச்சி வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வவுனியா தவிர்ந்த யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய நிர்வாக மாவட்டங்களினுடைய அரசு அதிபராக கடமையாற்றி அம்மாவட்டங்களின் நிர்வாக அழகினையும் அதன் தன்மையினையும் நன்கு அறிந்த ஒருவர் என்ற நிலையில அவர் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டது கூடுதலான ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே நிச்சயமாக இந்த யாரெல்லாம் அவரினுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கோ அல்லது அவரை இடமாற்றம் செய்வதற்கோ காரணமாக இருந்தார்களோ அந்த அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாகவே அவர் தற்பொழுது திருப்பியும் பதவிக்கு வந்தது என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்க போகின்றது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்க போகின்றது. அதனையும் விட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய காலத்திலே விநியோகிக்கப்பட்ட இந்த பார் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விடயம் பேசு பொருளாக தமிழர் பகுதியில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே அதிகமான மதுசார விற்பனை நிலையங்கள் உருவாகி இருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்து, ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதியினுடைய காலத்தில் வழங்கப்பட்ட இந்த லைசன்ஸ் எல்லாமே தற்பொழுது ரத்து செய்யப்பட இருக்கிறதாகவும் ஒரு கருத்துகள் வெளியாக இருக்கின்றன. அதே சமயம் யாருக்கெல்லாம் அந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டது, அவர்கள் அதனூடாக எவ்வளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் என்கின்ற அனைத்து விவரங்களும் வெளியிடப்படும், பேர் விவரங்களுடன் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக அவை அனைத்தும் வெளியானால்
மக்கள் மத்தியில் சரியான தீர்ப்பு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் என்று நினைக்கின்றேன். என்றால் வருகின்ற காலங்களிலே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆகவே உங்களில் யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப் போகின்றீர்கள் என்கின்ற பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கின்றது. ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையே இலங்கையை சேர்ந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்கின்ற சமயத்தில் பாராளுமன்றத்துக்கு யார் போக வேண்டும் என்கின்ற உரிமை, அந்த ஒரு கடமை உங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே சரியானவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கிறதுல தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் எல்லாருமே தங்களினுடைய பதவிகளை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவர்கள் தங்களினுடைய வாகனங்களை கொண்டு சென்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக விட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், தற்பொழுது இந்த வாகனங்கள் அனைத்தையும் யாரெல்லாம் முறைகேடாக பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அதற்கான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே குறிப்பிட்ட இந்த வாகனங்களை, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்க தேவைகளுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சமயத்தில் அதனை அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் தற்பொழுது அதெல்லாம் மாறி வேறு விதமாகத்தான் நடக்கின்றது. நல்ல ஒரு செல்வாக்கானவர்களாக அந்த ஒரு வாகனத்தையோ இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளையோ தங்களுடைய சொந்த விடயங்களுக்காகவும் பயன்படுத்துவார்கள். ஆகவே அப்படியான தேவைகளுக்கு பயன்படுத்தினவர்கள், முறைகேடாக பயன்படுத்தினவர்கள் எல்லாருக்கும் எதிரான விசாரணைகளை பலப்படுத்தும்படியாக ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஒரு விசாரணைகளின் ஊடாக யாரெல்லாம் முறைகேடாக பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது இனி வருகின்ற உறுப்பினர்கள், இனி இந்த பதவிகளுக்கு வரப்போகின்றவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் என்றது இதிலிருந்து திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஆகவே இந்த செய்திகளை தொடர்ந்தும் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. நான் அடுத்தடுத்த காணொலிகளை அந்த செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக உங்களினுடைய கேள்வி, புதிய ஆளுநராக வேதநாயகம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதற்கு முன்னதாக எங்களுடைய வடமாகாண ஆளுநராக திருமதி சார்ல்ஸ் அவர்கள் இருந்தார். அவர் கடந்த 24ஆம் தேதி அன்று ராஜினாமா செய்திருந்தார். அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நிறைய செய்திகளாக இருக்கட்டும், நிறைய விடயங்கள்ல ஒரு அரச ஊழியர் ஒருவர் தப்பித்து வெளிநாட்டுக்கு செல்கின்றார். அவர் விமான நிலையத்திலிருந்தே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி ஒன்று வழியாக இருந்தது. அது திருமதி சார்ல்ஸ் அவர்கள் தான் தப்பித்து சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு செய்தி பரப்பப்பட்டதாகவும், ஆகவே பொறுப்புடன் மக்களை இருக்கும்படியாகவும் அவர் பத்திரிகைகளுக்கு செய்தி வழங்கியிருந்தார். ஆகவே இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது, அதை கேள்வியாக உங்களுக்கு தருகின்றேன். அதற்கான பதில்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கொடுக்கலாம். வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே நான் சொல்லுகின்றேன், ஏனைய மாவட்டங்களில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். எனக்கு தெரிந்த ஒரு 49-50 ரூபாய் தொடக்கம் 55 ரூபாய் வரைக்கும் இந்த முட்டை என்கின்ற முட்டையினுடைய விற்பனை விலை சென்று கொண்டிருந்தது. அப்படி சென்று கொண்டிருக்கின்ற வேளையில திடீரென பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முட்டையினுடைய விலை சடுதியாக குறைவடைகின்றது. நான் இந்த விலையை சொல்வது, இந்த 49 ரூபாய், 50 ரூபாய், 55 ரூபாய் சொல்வது ஒவ்வொரு இடங்களையும் வேறு வேறு விதமாகத்தான் விற்பனை செய்து கொண்டிருக்கப்படுகின்றது. அந்த வகையில என்னென்ன விலைகளை விற்கப்பட்டதுன்றதை நீங்கள் குறிப்பிடலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ராஜினாமா செய்து போகின்றார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலேயே சடுதியாக விலை 29 ரூபாய் வரைக்குமே குறைகின்றது. அப்படியானால் இதற்கு ஜனாதிபதியினூடாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதான்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனென்றால் நாடளாவிய ரீதியில முட்டையினுடைய விலை குறைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே வடமாகாணத்திலே மட்டும் இப்படியான ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருந்ததா, அல்லது ஏனைய மாவட்டங்களிலுமே இப்படியான ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருந்ததா? இதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த அதிகமான விலையிலே முட்டை விற்பனை செய்யப்பட்டு திடீரென இந்த விலை குறைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவாக நினைக்கின்றீர்கள்? என்னவாக இருக்கும் என்றது உங்களுடைய கருத்தாக இருக்கும் என்றதை நீங்க சொல்லுங்க. ஏனென்றால் பரவலான கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்வதையும் விட உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கேட்பதனூடாக அதனுடைய ஒரு தெளிவான விளக்கம் ஏனையவர்களுக்கும் கிடைக்கப்பெறும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது இதுதான், உங்களினுடைய ஊர்களில் என்ன விலை விற்கப்பட்டு கொண்டிருந்தது, தற்பொழுது எவ்வளவு விலை விற்கப்படுகின்றது? யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது 29 ரூபாய் என்று சொல்கின்றார்கள். ஆகவே 29 ரூபாய் என்கிற சமயத்தில் வேறு வேறு இடங்கள்ல எவ்வாறு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்ல யாழ்ப்பாணத்திலேயே இதை விட வேறு வேறு மாறி வேறு வேறு இடங்கள்ல விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதையும் அறிய தாருங்கள். என்னால் இனியவரும் பார்ப்பார்கள் உங்களுடைய கருத்து பகிர்வுகளை, அவர்களுமே தெரிந்து கொள்வார்கள். ஆகவே இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றதை சொல்லிவிட மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.